இங்க பாருங்க எங்கள் அண்ணி வந்துட்டு இது என்ன தெரியுமா செய்கிறாங்க, ஆப்பம்னு சொல்லுவாங்கள்ல, பச்சரிசி ஊற வச்சாங்க காலையில். அதுக்கப்புறம் தேங்காய் வந்துட்டு கட் பண்ணி சின்ன சின்னதாக எடுத்து மிக்சியில் அரைச்சி இந்த மாதிரி இந்தளவுக்கு தண்ணியாக இருக்குது. உண்மையில நான் ஆப்பம்லாம் செஞ்சதில்லை, எங்கள் வீட்லேயுமே செஞ்சதில்லை. கடையில் வந்துட்டு சாப்பிட்ருக்கேன் ஆப்பம்லாம். ஆனால் இப்படி தான் செய்கிறாங்கன்ட்டு எனக்கு இப்போ தான் தெரியும். ஏற்கனவே அண்ணி அடிக்கடி செஞ்சு தருவாங்க, நல்லாயிருக்கும், சூப்பராக இருக்கும். சர்க்கரை போட்டு தனியாக இதில் சர்க்கரை போட்டுருக்க மாட்டாங்க, உப்பு மட்டும் தான் போட்டிருக்காங்க. இந்த இதில் போட்டுட்டாங்க. இதில் ஏற்கனவே அண்ணி ஒன்று ஊற்றிருக்காங்க, பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு. இது பாருங்க, இது என்ன கருப்பாக இருக்கு, இது என்ன நீ தெல்ல 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 ஊற்றிருக்காங்க. தெல்லன்னா எண்ணெய். இங்கே பாருங்க, இதில் வந்து எண்ணெய் ஊற்றிருக்காங்க. ஃபஸ்ட்டு எண்ணெய் கொஞ்சமாக ஊற்றிட்டாங்க, அதுக்கப்புறம் அழகாக வந்துருச்சு. அவ்வளோதான், திருப்பி போடலை, வாழ்ந்து வச்சுருக்காங்க. பார்க்கலாம். சரி, ஓகே. எண்ணெய் தேய்ச்சிக்கிட்டாங்க. இது தோசைகளிலே செய்யலாம் தானே, இது தோசை மாதிரி தான் போகணும். அவ்வளோதான், இந்த மாதிரி மூடி மூடி எடுத்து இங்கே வச்சுருவாங்க. தண்ணி இவ்வளோ சுற்றி வச்சுருக்காங்க. மணி என்ன, மணி 5:20, 5:30 மணிக்கு சாமி கும்பிடுவேன். 6 மணிக்கு பூஜை நடக்கும். 6 மணிக்கு 6:30ன்னு தெரியல, நம்ம வந்துட்டு சாமி கும்பிட்றோம். சாமி கும்பிடணும். இங்கே பாருங்கள், ரெடியாக எடுத்து எண்ணெய் திரியெல்லாம் போட்டு ரெடியாக வச்சுருக்குறேன். ஏன்னா 6 மணிக்கு தான் நம்ம சாமி கும்பிடணுமா. நான் வந்துட்டு 5:30 மணிக்கு கிளம்பிடுவேன், அதனால சாமி கும்பிட்டு நான் போயிடுவேன். ரெடியாக வச்சுருக்கிறேன். போகும்போது விளக்கு மட்டும் கொடுத்துட்டு இது என்ன எடுத்து வச்சுருக்கிறேன்னா, அங்கே வந்துட்டு கோயிலில் நான் எல்லாமே இங்கே எடுத்துகிட்டு போகிறேன். தீபம் இங்கே இருக்கு பாருங்க, ஊற்றி இதில் எண்ணெய் இருக்குது. இதில் பூ கொஞ்சம் கவரில் வச்சுருக்கிறேன். அவ்வளோதான், நான் இதை எடுத்துகிட்டு போயிடுவேன். ஏன்னா தோனிகிட்ட நல்லா கேட்க முடியாது. இதாங்க தமிழ்நாட்டிலேருந்து ஸ்வைன் எனக்கு வந்துட்டு வாங்கி கொடுத்துருக்குறான் பாருங்க. நான் என்ன வேணும்டாண்ணே, என்ன வேணும்னு கேட்டான். எனக்கு என்ன தான் வேணும்னு, என்ன தான் வேணும்னா என்னன்னு கேட்டான். அதனால தான் நான் எண்ணெயை வாங்கி கொடுத்துட்டான் சாமிக்கு. அப்புறம் இந்த திருநூல் வச்சு, இந்த பஞ்சு திருநூல் வந்துட்டு இங்கே கிடைக்க மாட்டேங்குது, இது தமிழ்நாட்டில் தான் ஸ்வைன் வாங்கி கொடுத்துட்டேன். சின்னம்மா சாய்மந்திரி. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நலமாக இருப்பீங்க நம்புகிறேன். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, இன்றைக்கி வந்துட்டு இப்போ மணி இப்போ வந்துட்டு 5:30 மணி ஆயிடுச்சு. நான் வந்துட்டு இப்போ கோயிலுக்கு தான் போக போகிறேன், சாய்பாபா கோயிலுக்கு போகிறேன். காலையில் கிளம்புனேன், ஆனால் வந்துட்டு போக முடியல, மழை தூரிக்கிட்டே இருக்குது. சரி கிளம்புனேன், காலையில் ஆனால் போக முடியல. சரி சாயந்தரம் போய்க்கலான்னு பார்த்தாக்கா சாயந்தரமும் அப்படி தான் இருக்குது. அதனால் வந்துட்டு இருந்தாலும் பரவாயில்ல போகிறேன். ஏன்னா 3 வாரமாக நான் போகலை. கொஞ்சம் மனசு எனக்கு ஒரு மாதிரி இருக்குது, கோயிலுக்கு போக முடியாமல் இருக்குது. எப்படியுமே நான் வாரத்துக்கு கண்டிப்பாக போயிடுவேன். ஆனால் ஸ்வைன் பணத்துலேருந்து எனக்கு வந்துட்டு போக முடிய மாட்டேங்குது. கண்டிப்பாக இந்த டைம் நான் போகிறேன். மழை தூரிட்டு தான் இருக்குது, இருந்தாலும் பூவை தூக்கிட்டு போகிறேன். நான் வந்துட்டு பூவை தூக்கிட்டு போகணும், பூவை விட்டுட்டு போக முடியாது. சரி ஓகே வாங்க போகலாம். அதுக்கு 5:30 மணி ஆயிடுச்சு, 6 மணிக்கு சாமி கும்பிடணும். அதனால் நான் வந்து சாமி கும்பிட்டுட்டு நான் போயிடுவேன். ஏன்னா வந்துட்டு 6:30 மணிக்கு வந்துட்டு பூஜை நடக்கும், நான் வரத்துக்கு 7:30 மணி ஆகிடும். நம்ம வந்துட்டு சாமி கும்பிட்டு போயிட்டோம்னு வச்சுக்கோங்க, கரெக்டாக இருக்கும். அதனால் சாமி கும்பிட்டு போகிறேன், வாங்க போகலாம். அவ்வளோதான், ஒரு வழியாக சாமி கும்பிட்டு முடிச்சுட்டேன். தோனி என்ன பண்ணுன்னு தெரியல, தூங்கிட்டுன்னு நினைக்கிறேன். எப்போ பார்த்தாலும் தூங்கிட்டு தான் இருக்கும். அவங்கள்ட்ட வர சொல்லணும், அழைச்சிட்டு போக சொல்லி. தெரியும் காலையில் கிளம்புனது நான் தான் வேண்டான்னுட்டேன். சரி வாங்க போகலாம்.
நம்மள போ மழை தூறுதுன்னு நினைக்கிறேன். நான் பூவா எப்படி தூக்கிட்டு போகிறேன்னு தெரியல. இங்கே பாருங்க, தெரியுதா? மழை தூறுது. மழை தூறுதே, என்ன பண்ணுறது? பூவை விட்டுட்டு போகட்டா? பூவா பூவா, குருவியெல்லாம் இங்கதான் பூவா இருக்கு. ஜடை ஜடை உடியா ஜடை இந்த சைடு வந்து பார்க்கலாம். ஜடை இங்க வந்து பாவம் நிஜமா. ஐயோ, மழையில நனைஞ்சிருச்சு. அங்க மரமெல்லாம் வாங்க போலாம். பூவா இங்க பூவா விட்டுட்டு தான் போறேன். பாருங்க, பூவா அழுகுறான். நான் சுயன் கூட வந்தேன்னா புலம்பிக்கிட்டே வருவேன். அது என்னடா இது என்னடான்ட்டு. அவன் சொல்லுவான் அமைதியவான்னு சொல்லிட்டு வருவான். எனக்கு சுய ஞாபகம் தான் வருது. வெளியிலலாம் வந்தேன்னா இங்கே பாருங்க, தமிழ் எழுதிருக்கு பாருங்க, காமிக்க முடியல என்னால். இதுமாரி புலம்பிகிட்டே வருவேன். இது இங்கே வண்டியை நிப்பாட்டுறான்ப, ஏதாவது பார்த்துட்டேன்னா வண்டியை நிப்பாட்டுறான்ப. எனக்கு இப்போ எதுவுமே சொல்ல முடியாது. நான் பாட்டுக்கு மாரி தான் வர முடியும். எனக்கு அதெல்லாம் வெளியில் வரவே எனக்கு பிடிக்கலை. எனக்கு கோயிலுக்குங்கிறதுனால நம்ம வர வேண்டியதாக இருக்குது. இனிமேல் அவ்வளோதான். இனிமேல் வந்துட்டு அடுத்து வரமெல்லாம் வர்றதா என்னென்னு தெரியல எனக்கு. ஏன்னா எனக்கு வந்துட்டு ஒரு ஃப்ரீயாக என்னால் கும்பிட முடியலை. எனக்கு சுயன் இருந்தால் மட்டும்தான் அது பண்ண முடியும். இனிமேல் சுயன் வந்தால் மட்டும்தான் இனிமேல் வெளியில் வரணுன்ட்டு இருக்கிறேன். எனக்கு வர வேண்டிய வேலை ஒன்று இருக்குது. ஆதார் கார்டு விஷயமா வந்தாங்கன்னா, பேன் கார்டு வேறு அப்ளை பண்ணணும், அது வந்தாகணும். அதனால் 2 வேலை இருக்குது. அதை முடிச்சிட்டோன்னா இனிமேல் வெளியில் வரக்கூடாது. சாய்பாபா கோயிலுக்குமே சரி, எனக்கு நிம்மதி அது ஒரு திருப்தி இல்லாமல் இருக்குது. போன ஒரு டைம் அப்படி தான் வந்தேன். ஒரு திருப்தி என்னால் கும்பிட முடியலை. கண்டிப்பாக வந்துட்டு சுயன் வரட்டும். சுயன் வந்ததுக்கப்புறம் நான் பார்த்துக்கிறேன். அவ்வளோதான், சாய்பாபா கோயில் வந்துருச்சு பாருங்கள். தோனி வந்துட்டு நான் பெட்ரோல் போட போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிருச்சு. சரி போகட்டும், நம்ம போய் கும்பிட்டுட்டு வரலாம். இங்கே ஒரு பைப் இருக்குதா, இந்த பைப்பில் தான் நம்ம காலை அழைச்சிட்டு போகணும். ஒரு பாப்பா நிற்கிறா பாருங்க. மூணு வாரம் ஆயிடுச்சு சாய்பாபா கோயிலுக்கு வந்து. இப்போ தான் பார்க்குறேன். 3 வாரத்தில் வந்துட்டு 3 வாரமுமே தடங்களாக போயிடுச்சு. எதனாலன்னு தெரியலை எனக்கு. இந்த டைம் மழை வந்தாலும் பரவாயில்லன்ட்டு தான் நான் வந்தேன். கொஞ்சம் எனக்கு ரிலாக்ஸாக இருக்கும் கோயிலுக்கு போயிட்டு வந்தால். அதனால தான் நான் வந்தேன். பாருங்க, சாயப்பா தெரிகிறாரு. இது வந்துட்டு ஃபஸ்ட்லேயே உள்ளுக்குள்ளே சுற்றிட்டு வரலாம். இங்கே இருக்கிறது வந்துட்டு சரஸ்வதி ஃபஸ்ட்டில் இருப்பாங்க. ஃபஸ்ட்டில் விநாயகர் இருந்தாங்க, இப்போ 2வது சரஸ்வதி இருக்காங்க. அடுத்து வந்துட்டு கிருஷ்ணர் ராதை இருக்காங்க. அடுத்து வந்துட்டு ராமர் லட்சுமணர் ஹனுமன் இருப்பாங்க, சீதை இருப்பாங்க. இங்கே வந்துட்டு எல்லாமே சாய்பாபா கோயிலில் வந்துட்டு எப்போயுமே ஹனுமன் கோயில், சீதா ராமர் எல்லாமே இருப்பாங்க. இது வந்துட்டு எந்த சாமின்னு தெரியல. அவ்வளோதான், சுற்றிட்டு வந்தாச்சு. இங்கே ஒரு சாமி இருக்குது, இது என்ன சாமின்னு தெரியல. சைடில் வந்துட்டு ஹனுமன் இருப்பாங்க, அடுத்து விநாயகர். நான் போயிட்டு சுற்றிட்டு வரேன். ரொம்ப வழுக்குது இங்கெல்லாம். தண்ணி வந்து நடந்து ஈரமாயிடுச்சு, நடக்க முடியலை. நம்ம சுற்றிட்டு வந்துடலாம். தோனி வரட்டும், அது எப்போ வருதுன்னு தெரியல. என்னோடய விளக்கு மட்டும் நல்லா எரிஞ்சிட்ருக்குது. இங்கே பாருங்கள், பூவெல்லாம் அழகாக இருக்குதுல்ல. இங்கே ரோஸ் எல்லாம் இருக்குது. எப்பயுமே ரோஸ் பூத்துட்டே இருக்கும். நான் பார்த்து நானும் சுயனும் வந்தேன்னா இவங்க நான் தனியாக சுற்றிட்டு வரேன். எனக்கு துணைக்கு யாருமே இல்லை. சுயனு ஞாபகம் வந்துச்சு, சுயனு இல்லை. பூவா கூட நான் தூக்கிட்டு வரல. இங்கே பாருங்கள், இங்கே அடுத்து நம்ம வந்துட்டு ஹனுமன் கோயிலில் ஹனுமன் சன்னதி இருக்குது. இங்கே பாருங்கள்,
இது எப்பயுமே பூட்டி தான் இருக்குது. நான் ஒரு நாள் கூட நான் பார்த்ததில் திறந்து. இங்கே பாருங்கள், இங்கே வந்துட்டு விநாயகர் சதுர்த்தி வருதா, அதனால் இங்கே வந்துட்டு விநாயகருக்கு சிலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் இங்கே நம்ம ஊரில் களிமண்ணில் தானே சிலை செய்வோம். ஆனால் இங்கே வந்துட்டு எதில் செய்கிறாங்கன்னு தெரியல. இதெல்லாம் வந்துட்டு சாப்பாடு சமைக்கிற இடம், சாப்பாடு கொடுக்குற இடம், இந்த உள்ளார இருக்கிற அதெல்லாம். இங்கே ஒரு வேப்ப மரம் இருக்குதா, இங்கே சாய்பாபா கோயிலுக்கு போனோம்னா எப்போவுமே ஒரு வேப்ப மரம் இருக்கும். அங்கே தான் நானும் செய்யணும் உட்காந்து ஃபோட்டோ எடுப்பேன் வளைச்சி. இங்கே ஒரு சாய்பாபா இருக்கிறார்ல, இந்த சாய்பாபா வந்துட்டு ஒரு 3 சுற்று சுற்றினேன். அப்புறம் இங்கே வந்துட்டு இங்கேயும் சாய்பாபா இருப்பார். பாருங்கள் எந்த அளவுக்கு தண்ணி நிற்கிதுன்னு. சும்மாவே இங்கே அலசிட்டே இருப்பாங்க. டீப்பு போட்டு எப்போயுமே இந்த இடத்த சுத்தம் பண்ணிக்கிட்டே தான் இருப்பாங்க. மறுபடியும் தண்ணி நிற்கிது பாருங்கள் எப்படின்ட்டு. பாசி ரொம்ப பாசியாக இருக்குது. இங்கே ஒரு சாமி இருக்கும் பாருங்கள். இது என்ன சாமிலான்னு தெரியாது. தோணி வந்துருச்சு, சுற்றிட்டு வந்து அதுவும் வந்துருச்சு. இது என்ன சாமி தெரியுமா? இதுதான் சிவன் இருக்கிறாரு, உள்ள லிங்கம் தான் இருக்குது. இது 9 நவகிரகம் இருக்குல்ல அந்த சாமி. இங்கே அவ்வளோதான், சுற்றிட்டு வந்துட்டேன். பாருங்கள் எந்தளவுக்கு தண்ணி, நடக்கவே பயமாக இருக்குது, வழுக்குது நிஜமாலுமே. நான் சும்மாவே விழுகுவேன், வழுக்கிட்டே இருந்துச்சு. தோனி வந்து பிரசாதம் வாங்க போனது. மறுபடியும் நான் வந்துட்டு வீட்டிலேருந்து கொண்டுட்டு வந்தது தான் வச்சேன். பிரசாதம் பூ எல்லாம் வாங்கிட்டு வந்துச்சு. மறுபடியும் சாமி கும்பிட்டு கிளம்பிட்டேன். அவ்வளோதான், கிளம்பிட்டோம். சாயப்பாட்டு சொல்லிட்டு வந்துட்டேன். தோனி வந்துட்டு ஏடிஎம்மில் பணம் எடுக்கணும்னு சொன்னது, அதனால தான் எடுத்துகிட்ருக்கு. நான் ஒரு ஓரமாக தான் நின்றுட்டுருந்தேன். இடத்த பாருங்க எப்படி இருக்குன்ட்டு, அதனால தான் ஒரு ஓரமாக வந்து நின்றுட்டேன். மழை தூரிக்கிட்டு இருந்துச்சு, கிளம்பிட்டோம். பாருங்கள் அதுக்குள்ளே எவ்வளோ இருட்டாயிருச்சுன்னு. மணி என்ன தெரியுமா? மணி இப்போ 6:20 தான் ஆகுது. பார்த்திங்கன்னா தெரியும், மழை தூரிக்கிட்டு தான் இருக்குது. இருந்தாலுமே ரொம்ப இருட்டான மாதிரி இருக்குதுல்ல. அப்படி தான் பொழுது வந்துட்டு சீக்கிரம் வந்துட்டு போயிடுது. ஆனால் சீக்கிரம் வந்துட்டு 4 மணிக்கெல்லாம் விடிஞ்சிருது. இப்படி தான் இங்கே ஒடிசாவில் எப்போயுமே சரி, மழைக்காலம், வெயில் காலம், பனிக்காலம் எப்போயுமே இப்படி தான் இருக்கும். பாருங்களேன் இந்தளவுக்கு கொஞ்சம் இருட்டான மாதிரி இருக்குது பாருங்கள். அவ்வளோதான், எங்கள் வீடு வந்துருச்சு. நான் வீட்டுக்கு வந்துட்டேன். இதுதான் சாயப்பா கோயிலில் பிரசாதம் கொடுத்தாங்க. நம்ம வாங்கி கொடுக்குறது. தரேன் அம்மா தரேன். எப்பயுமே ரோஸ் வந்துடும் எனக்கு. இந்த ரோஸ் நாளைக்கு தான் வைப்பேன். அப்புறம் வந்துட்டு நான் சாப்பிட போகிறேன், டீ சாப்பிட போகிறேன். இங்கே பாருங்கள் நான் செஞ்சாங்கல்ல, இது என்னது ஊத்தாப்பம் இது பேர். நான் ஆப்பம் சாப்பிட போகிறேன். எங்கள் டீ அங்கே இருக்குது. சரி வாங்க டீ சாப்பிட்லாம். இப்போ கொஞ்சம் கம்முன்னு இருப்பா. அவ்வளோதான், கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டேன். எப்பவும் போல ஸ்வைன் இல்லாத வரையிலும் எனக்கு திருப்தியே இருக்காது. அதனால் எப்படின்னா பூஜை வந்துட்டு 6:30 மணிக்கு தான் பூஜை. மணி வந்துட்டு அங்கே 6 மணி தான் ஆச்சு. நான் கொஞ்சம் லேட்டாக போயிருந்ததுன்னா பூஜை அட்டன் பண்ணியிருப்பேன். இந்த தோனி ஓடி வந்துட்டு. சரி ஓகே, இன்றைக்குள்ள விழாக்கு அவ்வளோதான். வீடியோ எப்படி இருக்குன்னு தெரியல. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நம்ம அடுத்த வீடியோ பார்க்கலாம்.